விரிசல் விழுந்த பானை. முனியன் தினந்தோறும் பலமுறை ஆற்றுக்கு போவான். 2 பானைகளில் வீட்டுக்கு தேவையான தண்ணீரை கொண்டு வந்து நிரப்புவான். அவற்றில் ஒரு பானையில் விரிசல் இருந்தது. அதன் வழியாக தண்ணீர் ஒழுகியது. வீடு வந்து சேரும்போது அந்த பானையில் பாதி தண்ணீர் தான் மிஞ்சியது. விரிசல் இல்லாத பானை, என்னைப்பார், ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாமல் தண்ணீரை முழுமையாக கொண்டு சேர்க்கிறேன் என்று அடிக்கடி பெருமையாக சொல்லும். விரிசல் பானைக்கு மிகவும் வருத்தம். அது முனியனிடம், என்னை மன்னித்துக்கொள், எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ தண்ணீர் சுமக்கிறாய், ஆனால் நானும் பாதி தண்ணீரை வீணாக்குகிறேன் என்று வருந்தியது. முனியன் மெல்ல சிரித்தான். விரிசல் பானையை அன்புடன் பார்த்து, நாம் வீடு திரும்பும் பாதையில் அழகான பூக்கள் மலர்ந்துள்ளன, அவற்றை பாரேன் என்றான். ஆம், பாதையில் அழகான பூக்கள் மலர்ந்து இருந்தன. விரிசல் பானை தன் கவலையை மறந்து பூக்களின் அழகை ரசித்தது. ஆனால் வீடு வந்து சேர்ந்ததும் தான் கொண்டு வந்த குறைந்த அளவு தண்ணீரை பார்த்தது. மீண்டும் வருந்த ஆரம்பித்தது. அழகான பூக்களை காட்டி என் கவலையை மறக்க செய்தாய், ஆனாலும் என் தோல்வியை என்னால் மறக்க முடியவில்லை என்றது விரிசல் பானை. நான் சொன்னது நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை. பாதையின் ஒரு புறம் மட்டும் பூக்கள் இருப்பதை கவனி. தினமும் நாம் வீடு திரும்பும் பொழுது நீ சிந்திய தண்ணீரால் தான் இந்த செடிகள் பூத்திருக்கின்றன. நான் வேறு ஒரு புதிய பானை வாங்கி இருக்கலாம், ஆனால் பூச்செடிகள் செழிப்பாக வளரட்டும், பலர் அவற்றை பார்த்து மகிழ்ச்சி அடையட்டும் என்று நினைத்தேன். நீதான் அதற்கு உதவி செய்திருக்கிறாய் என்றான் முனியன்.